வணக்கம் நண்பர்களே, நான் உங்க கிச்சா பேசுறேன். முக்காலமும் தெரிந்த மகாபெரியவாளால் காப்பாற்றப்பட்ட அணுக்க தொண்டர் ஸ்ரீகண்டன். என்னோட நினைவே இருக்காதுன்னு நினைச்சேனே, என்னை பத்தி ஞாபகம் வச்சுன்றது மட்டும் இல்லாம முக்காலமும் தெரிஞ்சு வச்சுண்டு இப்படி காப்பாத்திருக்கேளே அப்படின்னு சொல்றார் ஸ்ரீகண்டன். 5/11/2015 ஆண்டு குமுதம் பக்தியில் பிரசுரமான ஒரு பெரிய கட்டுரையின் ஒரு பகுதி. ஒரு சுவாரஸ்யமான சம்பவம். அந்த சம்பவம் பத்தினதுதான் இந்த பதிவு. மகாபெரியவா எங்க போனாலும் அவர் கூடவே ஸ்ரீகண்டனும் போவாராம். அப்படி ஒரு சமயம் ஏதோ ஒரு காரணத்தினால வெளியில போயிருந்த ஸ்ரீகண்டன் மடத்துக்கு வர்றதுக்குள்ளேயே மகாபெரியவா எங்கேயோ புறப்பட்டு போயிட்டாராம். மகாபெரியவா கூட போக முடியாம போச்சே, பெரியவா என்னை விட்டுட்டு போயிட்டாலே, எப்பவும் கூட வர்றேன்னா இப்ப வரலையே, என்னோட நினைப்பே உங்களுக்கு கிடையாதா அப்படிங்கிற மாதிரி மனசுக்கு தோணினது எல்லாத்தையும் நினைச்சுண்டு மடத்துல ஒரு அறையில உட்கார்ந்துட்டு மாவரைச்சுட்டு இருந்தார் ஸ்ரீகண்டன். அந்த சமயத்துல மடத்துல இருந்து ஒருத்தர் வேர்க்க விறுவிறுக்க ஓடி வந்து, நீ என்ன வேலை பண்ணிட்டு இருந்தாலும் அதை அப்படியே போட்டுட்டு உடனடியா உன்னை கூட்டிட்டு வர சொன்னா மகாபெரியவா அப்படின்னு சொன்னாராம். மாவரைச்சுட்டு இருந்த கையை அலம்பிக்கலாம்னு போனவரை கூட அதெல்லாம் பரவாயில்ல, உடனே வான்னு வெளியே அழைச்சுட்டு வந்தாராம் அந்த வந்தவர். அவன் அந்த அறையை விட்டு வெளியில வந்த மறு நிமிஷம் ஸ்ரீகண்டன் உட்கார்ந்துட்டு இருந்த இடத்துல பக்கத்துல இருந்த ஒரு தூண் சரிஞ்சு அந்த கட்டடமே அப்படியே நொறுங்கி சாஞ்சுதான். ஒரு வினாடி தாமதிச்சிருந்தாலும் என்ன ஆயிருக்கும் அப்படிங்கறத நினைச்சு ஸ்ரீகண்டன் அப்படியே விக்கிச்சு போய் நின்னாராம். என்னோட நினைவே இருக்காதுன்னு நினைச்சேன், என்னை பத்தி ஞாபகம் வச்சுன்றது மட்டும் இல்லாம முக்காலமும் தெரிஞ்சு வச்சுட்டு இப்படி காப்பாத்தி இருக்கேளே, மகாபெரியவா என்னை மன்னிக்கணும் அப்படின்னு அந்த ஞானி முன்னால படபடக்க போய் அவர் நின்னதும் அமைதியா ஒரு புன்னகை மட்டும் பண்ணினாரா மகாபெரியவா. ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி அன்பர்களே.